கிராம சபை கூட்டத்தில் கேள்வி கேட்ட நபரை அடிக்க கை ஓங்கிய ஊராட்சி செயலாளரால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து கிராம சபை கூட்டம் பாதியிலேயே முடிந்தது. சுதந்திர தின விழாவையொட்டி தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள ராயப்பன்பட்டி ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட ஈஸ்வரன் என்பவர் தங்கள் பகுதியில் தண்ணீர் வருவதில்லை, சாலைகள் சரியாக இல்லை, பொது கழிப்பிட வசதி இல்லை என ஊராட்சி செயலாளர் சுந்தரபாண்டியிடம் கேட்டபோது சுந்தரபாண்டி முரணான பதில்களை அளித்துள்ளார். உடனே ஈஸ்வரன் முரணான பதில் வேண்டாம், உண்மையான பதிலை கூறுங்கள் என்று கூறிய போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அருகில் இருந்த பொதுமக்கள் இருவரையும் தனித்தனியே பிரித்து அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இதனால் நடக்க வேண்டிய கிராம சபை கூட்டம் பாதியிலேயே முடிந்தது. ஊராட்சி மன்றத்தில் எந்த கேள்வி கேட்டாலும் முறையான பதில் சொல்வதில்லை. எனவே ஊராட்சி செயலாளர் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஈஸ்வரன் குற்றம் சாட்டினார். இன்னைக்கு கிராம சபை கூட்டம் நடந்தது. இந்த கிராம சபை கூட்டத்தில் பொறுப்பா நிர்ணயம் பண்ணிக்கிற இவர் கிளர்க்கு சுந்தரபாண்டி அவர்கள் என்னைய மக்கள் குறையை தீர்க்கும் நாள் இந்த செயல்பாடு கொண்டுட்டு முதலமைச்சர் கொடுத்தது. அதை இவர் தகாத வார்த்தையை சொல்லி தகாத என்னைய கையோங்கி அடிக்க முயற்சி பண்றார். மக்கள் இருக்க போய் என்னை மேல் கை வைக்காம ஒதுங்கி விட்டார்.